இது நேற்று எடுத்த வீடியோ. ஃப்ரைடே க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. மேலே வாட்டர்லாம் அடிச்சுட்டு என்னடா மேலே திங்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? டிக்ளேர் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொருள் தான் இருக்குது. எல்லாம் பீங்கான் பொருள் மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வீடு அடுப்பை தொடச்சிட்டு வீடு தொடச்சிட்டு ஒட்டடை அடைக்கிறது வேலை, வெளியில் கழுவி விட்ற வேலைன்னு இப்படி ஏகப்பட்ட வேலை. அது பார்த்தாதுன்னு காலையில் ஒருக்கா சாப்பாடு கட்டி விட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மத்தியானத்தில் வெளியில் ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுவுமே செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் செஞ்சுட்டு இதை இடியாப்பத்துக்காக தேங்காய் துருவிட்டுருக்கேன். பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி வெளியேன்னு விழுது. அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட் டைமாக நான் அந்த தேங்காய் துருவலில் துருவிக்கிட்டுருக்கேன். நாளாச்சு அந்த தேங்காய் துருவலில் துருவி. நிறைய பேர் மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட தான் செய்கிறாங்க. நம்ம மார்க்க கல்வியை படிக்கிறது ஃபர்லுன்னு நிறைய பேருக்கு தெரியாமையே தான் இருக்குது. நம்ம வாழ்நாள்லாம் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டு அதன்படி செயல் செய்யாமையே வாழ்நாள் போகுது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வீட்டில் நம்ம இப்போ ஃபோனு தானே பார்க்குறோம். அந்த ஃபோனில் நிறைய ஹதீஸ் பயான் வருது, அதை பாருங்கள். அப்படி இல்லையா, வீட்லேயே நிறைய புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிக்க படிக்க நம்மளுக்கு நாலேஜ் அதிகமாகும். நம்மக்கிட்ட சொல்லணும் நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்ந்தால் அதுவே ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு ஏற்றி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த செடியெல்லாம் புதுசு புதுசாக நிறைய செடி வருது முளைச்சிக்கிட்டு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பப்பாளியாக நிறைய பெருசாக வருது. ரொம்ப கொஞ்சம் சுணங்கி போயிருந்த செடி கூட இப்போ நல்லா வருது. ஹாப்பியாக இருக்குது ரொம்ப. இந்த செடியெல்லாம் இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துக்கிட்டுருக்கு. ஏற்கனவே நான் கொஞ்சம் எடுத்தேன், அதில் உடச்சி. இப்போ மறுபடியும் வளர்ந்துருக்கு. இப்போ அதையும் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணி விடணும். தண்ணி பொறுமையாக தான் ஊற்றுறேன், ஏன்னா உடஞ்சிரும்ன்ட்டு. இப்போ தான் எல்லாம் வந்துக்கிட்டுருக்கு செடின்ட்டு. பார்த்து பார்த்து ரொம்ப குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க வெளியில் ரோட்டில் இருக்க பிள்ளைங்க ஏறி மிதிக்கிறது. ஏன்னா மிளகா செடி அவ்வளோ போட்டிருந்தேன், எல்லாத்தையும் மிதித்து நப்பியாக்கி கொத்து மாதிரி வந்துச்சு. எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சிங்க. விளையாட வரேன்னு இன்றைக்கி சனிக்கிழமைனாலே பயம்தான். பசங்க ஆட்டம் போட வந்துடுவாங்க ஞாயிறுனால. பார்த்துக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டியும் பாலை தூக்கி போட்டு செடியை உடைக்கிறது இப்படி தான் இருக்கும். நேற்றுமே ஓம வழிவலை அப்படி தான் இருந்துச்சு. ஓமம் இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது செங்கலை கொடுத்து அணவை கொடுத்து நிற்க வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு மார்க்கெட் போகணும். இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு.